ஒரே மாதிரி பூரியை சுட்டு சுட்டு போர் அடிக்காமல் 2 உருளைக்கிழங்கு வச்சு இந்த மாதிரி பூரி சுட்டு கொடுங்க. சுட சுட காலி ஆகிக்கிட்டே இருக்கும். 2 உருளைக்கிழங்கு எடுத்து அதை நல்லா பாயில் பண்ணி அதனோட தோலை பீல் பண்ணி இந்த மாதிரி கிரேட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்மாஷ் பண்ணாமல் இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். உருளைக்கிழங்கு கட்டி தட்டி இல்லாமல் இருக்கும். நம்ம பின்னாடி பூரி பசைஞ்சு போடும் போதில் நல்லா ஸ்மூத்தாக வரும். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஓம விதை சேர்த்துக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும் பூரி. கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதோட சேர்த்து விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி நல்லா கசக்கி சேர்த்து விட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் நான் சேர்த்துருக்கிறேன். அடுத்து 2 கப்பு கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ரவை. பூரி நல்லா புசு புசுன்னு வர்றதுக்கு 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ரவை, இதுதான் கணக்கு. இந்த கணக்கில் நீங்கள் போட்டிங்கன்னா பூரி நல்லா புசு புசுன்னு உப்பி வரும். இதோட தேவையான அளவு உப்பும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு முதல்ல உருளைக்கிழங்கையும் மாவையும் நல்லா கலந்து விட்டுட்டோன்னா மாவில் நல்ல ஈரப்பதம் எல்லாமே இறங்கிடும். உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறதுனால தண்ணி கொஞ்சமாக தான் தேவைப்படும், ரொம்ப தேவைப்படாது. வழக்கமாக நம்ம பிசைகிற மாதிரி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. மாவு ஸ்டிஃபாக இருக்கணும், அதே சமயத்தில் ஸ்மூத்தாகவும் இருக்கணும், இல்லைன்னா எண்ணெய் குடிச்சிரும். மினிமம் ஒரு 5 நிமிஷம் ஆச்சு நம்ம பிசைஞ்சு விட்டாதான் மாவு நல்லா சாஃப்டாக வரும், அதே சமயத்தில் டைட்டாகவும் இருக்கும். நல்லா ஒன்று போல் ரவுண்டாக எடுத்து வச்சுட்டு இதை நம்ம பூரி ப்ரெஷரில் வச்சு நான் இன்றைக்கி தேய்க்க போகிறேன். 2 பக்கமும் ஆயில் நல்லா கிரீஸ் பண்ணிவிட்டு இப்போ பூரியை அமைக்க எடுத்துடலாம். இந்த மாதிரி ப்ரெஷர் யூஸ் பண்ணி நம்ம பூரி பண்ணோன்னா ஈவன் ஷேப்பில் வரும், அதே மாதிரி கரெக்டான திக்னஸ்லேயும் வரும். பூரி நல்லா உப்பி வர்றதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக தேய்க்கும் போதிலே கொஞ்சம் திக்னஸாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. நல்ல ஒரு டீப்பான கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம பூரியை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். போட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் கழித்து இந்த மாதிரி மேலே லைட்டாக அமுக்கி விட்டோன்னா நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும். அதே மாதிரி திருப்பி போட்டு லைட்டாக எண்ணெயில் ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக நமக்கு பூரி வந்துடும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பூரி உங்கள் வீட்டில் சுட்டு பாருங்கள். அடுத்து சூப்பராக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஃபன் ரெசிபி நெல்லூர் கார தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 5-6 வரமிளகாயை சுடு தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கோங்க. ஊற போடுறதுனால நம்ம அரைக்கும் போதில் நல்லா நைஸாக அரைக்க வரும், இல்லைன்னா திப்பியாக அந்த விதையெல்லாம் நிற்கும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற போட்ட வரமிளகாயை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி நான் சேர்த்துருக்கிறேன். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 7-8 பூண்டு பல், ஒரே ஒரு தக்காளி, நல்ல சின்ன சைஸ் தக்காளியை சேர்த்துக்கோங்க போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா செம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கட்டும். இப்போது அடுத்து தோசையை வார்த்தரலாம். கல் சூடாகையும் எண்ணெயை விட்டு லைட்டாக தண்ணி தெளித்து தோசையை வார்த்தரலாம். தோசையை நல்லா மெல்லிசாக வார்த்து விட்டுக்கோங்க. ஒரு 10 செகண்ட் கழித்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த கார சட்னியை மேலே விட்டு நல்லா தோசை கரண்டியை வச்சு தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மேலே கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ விட்டு இதை நல்லா வேக விட்டுறலாம். 2 மெத்தடில் இந்த தோசையை பண்ணலாம். ஒன்று இதை திருப்பி போட்டு சுடலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அப்படியே நம்ம மடக்கி விட்டும் நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த தோசையை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.